Good morning students. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீட்க்குரிய நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு கண்டினியூ வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். 40லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒன்வர்ட்ஸு. இதில் நீட் பயாலஜி நோட்ஸ் எந்த டாபிக்னா ரீப்ரொடக்ஷன் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் கண்டினியூவாக. ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட் 41 ஒன் வேர்ட் ஃப்ராக்மெண்டேஷன் இன் சி அனிமோனின்ஸ் ஆல்சோ நோனஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஃப்ராக்மெண்டேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சி அனிமோனுன்னு. இப்போ ஃப்ராக்மெண்டேஷன் இன் சி அனிமோன், ஃப்ராக்மெண்டேஷனை சி அனிமோனில் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் எப்படி சொல்கிறாங்க? ஏ மார்ஃபாலாக்சிஸ், பி பெடல் லாசரேஷன், சி ஆர்ச்சியோசைட்ஸ், டி எபிமார்ஃபாசிஸ். இதுக்குரிய ஆன்சர் பெடல் லாசரேஷன். ஓகேவா? 41க்குரிய ஆன்சர் பி பெடல் லாசரேஷன். Next 42, in honeybees the unfertilized egg produce. ஓகேவா? honeybeesல unfertilized egg இருக்கும், fertilized egg இருக்கும். இப்போ fertilized egg என்னென்னா குவீன் பீயும் ஒர்க்கர் பீயும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அன்ஃபர்டிலைஸ்ட் எக் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா ட்ரோன்ஸ். ட்ரோன்றது மேலுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ட்ரோன் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அன்ஃபர்டிலைஸ்டு எக். In honeybees, the unfertilized egg produce A. queen bee, B. worker bee, C. drones, D. worker bee and male honeybee. இதுக்குரிய ஆன்சர் ட்ரோன்ஸ். சரியா? In honeybees, unfertilized egg produce drone. Next 43, in dash the whole body grow from the small fragment. ஓகேவா? ஹோல் பாடி ஸ்மால் பாடி ஃப்ராக்மெண்ட்லேருந்து ஹோல் பாடி ஃபார்ம் ஆச்சுன்னா அது எந்த டைப் ஆஃப் ரீஜென்ரேஷன் சொல்கிறாங்க? ஏ மார்ஃபாலாக்சிஸ், பி எபிமார்ஃபாசிஸ், சி ஜெம்யூல், டி போத் ஏ அண்ட் பி. இதுக்குரிய ஆன்சர் மார்ஃபாலாக்சிஸ். நம்ம பார்த்துட்டோம், ஆல்ரெடி பார்த்தாச்சு. மார்ஃபாலாக்சிஸ், எபிமார்ஃபாசிஸ். மார்ஃபாலாக்சிஸ்னால் என்ன அர்த்தம்? ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்லேருந்து ஹோல் பாடி க்ரோ ஆச்சுன்னா அதை மார்ஃபாலாக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. எபிமார்ஃபாசிஸ்னால் என்ன அர்த்தம்? லாஸ்ட் பாடி பார்ட்ஸ், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லாஸ்ட் பாடி பார்ட்ஸ். அந்த பாடி பார்ட்ஸே ரீப்ளேஸ் ஆகி வந்துச்சுன்னா அதை எபிமார்ஃபாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்குரிய ஆன்சர் மார்ஃபாலாக்சிஸ். மார்ஃபாலாக்சிஸ் த ஹோல் பாடி க்ரோ ஃப்ரம் அ ஸ்மால் ஃப்ராக்மெண்ட். ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்லேருந்து ஹோல் பாடி க்ரோ ஆகி வருது. அப்போ இதுக்குரிய ஆன்சர் மார்ஃபாலாக்சிஸ். Next 44, exchange of certain amount of nuclear material during sexual reproduction is called. ஓகேவா? நியூக்ளியர் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போது. அந்த ப்ராசஸை என்ன சொல்கிறோம்? ஏ ஸ்ட்ராபுலேஷன், பி ஃப்ராக்மெண்டேஷன், சி பெடல் லாசரேஷன், டி கான்ஜுகேஷன். இதுக்குரிய ஆன்சர் கான்ஜுகேஷன். ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் நியூக்ளியர் மெட்டீரியல் டியூரிங் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போது நியூக்ளியர் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. அது எந்த டைப்? ஆன்சர் கான்ஜுகேஷன். 44th ஆன்சர் கான்ஜுகேஷன். Next 45, DAS is a process by which proclatids are cut off from the tapeworm. ஓகேவா? ப்ரோக்ளாட்டிட்ஸ் கட் ஆகுது ஃப்ரம் டேப்வார்ம். டேப்வார்முக்கு இன்னொரு பேர் டீனியா சோடியம். அது எந்த டைப் ஆஃப் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க? ஏ அப்போலைசிஸ், பி பிளாஸ்மோட்டோமி, சி ஸ்பார்லேஷன், டி ஸ்ட்ராபுலேஷன். இதுக்குரிய ஆன்சர் அப்போலைசிஸ். 45th ஆன்சர் அப்போலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. Apoptosis is the process by which proclatids are cut off from the tapeworm. Next 46, DAS is a union of two individual of the same species. ரெண்டு ஸ்பீசஸ் யூனியன் ஆகுது. அது எந்த டைப்? ஓகேவா? ஏ சிங்காமி, பி கான்ஜுகேஷன், சி ஆட்டோகாமி, டி ஓலோகாமி. இதுக்குரிய ஆன்சர் கான்ஜுகேஷன். கான்ஜுகேஷன் இஸ் த யூனியன் ஆஃப் டூ இண்டிவிஜுவல் ஆஃப் த சேம் ஸ்பீசஸ். 46th. 47th, கான்ஜுகேஷன் இஸ் சீன் இன். கான்ஜுகேஷன் நம்ம எதில் பார்க்கலாம்? வாட்டிசெல்லா, பாரமிசியம், சி பாக்டீரியா, டி ஆல் த அபோவ். இது மூணுமே கான்ஜுகேஷன் நம்ம பார்ப்போம். ஓகேவா? பாரமிசியம், வாட்டிசெல்லா, பாக்டீரியா. இதுக்கு ஆன்சர் ஆல் த அபோவ். சாரி, இதுக்கு ஆன்சர் மார்க் பண்ணல. இதுக்குரிய ஆன்சர் ஆல் த அபோவ். 47th ஆன்சர் ஆல் த அபோவ். கான்ஜுகேஷன் இஸ் சீன் இன் வாட்டிசெல்லா, பாரமிசியம், பாக்டீரியா, ஆல் த அபோவ். இதுக்குரிய ஆன்சர் ஆல் த அபோவ். 47. Next 48, all the following animals are continuous breeder except. எல்லா அனிமல்ஸும் கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் பண்ணும், எது தவிர? ஏ ஃப்ராக், பி ஹனிபீஸ், சி பவுல்ட்ரி, டி ரேபிட். இதுக்குரிய ஆன்சர் ஃப்ராக். ஓகேவா? ஃப்ராக் தான் எக்ஸப்ட். ஆனால் ஹனிபீஸ், பவுல்ட்ரி, ரேபிட் எல்லாமே கண்டினியூவாக ப்ரீட் பண்ணும். இது ஃப்ராகுன்றது சீசனல் ப்ரீடர்ஸுக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்குரிய ஆன்சர் ஃப்ராக். Next 49th, pathogenesis was first discovered by DAS. பாத்தோஜெனசிஸ் யார் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணா?
ஏ ஆப்ரகாம் ட்ரெம்ப்லி, பி விட்டேக்கர், சி கார்ல் வுஸ், டி சார்லஸ் பொன்னட். ஓகேவா, இதுக்குரிய ஆன்சர் சார்லஸ் பொன்னட் தான். பேத்தோஜெனிசிஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை சார்லஸ் பொன்னட். ஆப்ரகாம் ட்ரெம்ப்லின்றவர் ரீஜென்ரேஷன் ப்ராசஸை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணார், ஃபஸ்ட்டு ஸ்டடிட் பண்ணார். அப்போ ஆப்ரகாம் ட்ரெம்ப்லி. விட்டேக்கர் கார்ல் வுஸ் விட்டேக்கர் எல்லாமே 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் சொன்னாங்க. ஓகே, அதே மாதிரி கார்ல் வுஸும் இந்த கிளாஸிஃபிகேஷன் தான். ஓகேவா, அதனால் அவங்க கிடையாது. இதுக்குரிய ஆன்சர் சார்லஸ் பொன்னட். நெக்ஸ்ட் 50th ஒன்வர்ட், டாஸ் லீட்ஸ் டு ஜெனட்டிக் வேரியேஷன். எது ஜெனட்டிக் வேரியேஷனை உண்டாக்குது? ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பி சிங்காமி, சி காஞ்சுகேஷன், டி ஆட்டோகாமி. ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக ஜெனட்டிக் வேரியேஷனை உண்டாக்குது. சிங்கமின்றது டிப்ளாய்ட் ஜைகோடா ஃபார்ம் ஆகுது. காஞ்சுகேஷன்றது அது ஒரு செக்ஷுவல் யூனியன். ஆனால் வந்து அதில் எப்படி பாக்டீரியா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஜெனட்டிக் மெட்டீரியல் நியூக்ளியர் மெட்டீரியல் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அதே மாதிரி ஆட்டோகமின்றது கேமெட் ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோடா ஃபார்ம் ஆகுது. ஆனால் ஜெனட்டிக் வேரியேஷனை எது உண்டாக்குதுன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை தான் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ரீகால் பண்ணலாம். Fragmentation in sea anemone is also known as. இதுக்குரிய ஆன்சர் பெடல் லாசரேஷன். ஓகேவா, ஃப்ராக்மெண்டேஷன் இன் சி அனிமோன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பெடல் லாசரேஷன். இப்போ நீங்கள் இப்போயே நீங்கள் வந்து ரீகால் பண்ணி இப்போயே படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் 42, இன் அனிபீஸ் அன்ஃபெர்டிலைஸ்ட் எக் ப்ரொடியூஸ். அனிபீஸில் அன்ஃபெர்டிலைஸ்ட் எக் ப்ரொடியூஸ் பண்ணுறது அது எது? ட்ரோன் தான் அன்ஃபெர்டிலைஸ்ட் எக் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இதுக்குரிய ஆன்சர் drone. 42. 43, in dash the whole body grow from the small fragment. Answer morphallaxis. Okay, morphallaxis தான் small fragment இருந்து whole body grow ஆகும். Answer morphallaxis. 44, exchange of certain amount of nuclear material during sexual reproduction called. Okay, nuclear material exchange ஆகுது during sexual reproduction அப்போ. இதுக்குரிய ஆன்சர் காஞ்சுகேஷன். ஓகேவா, காஞ்சுகேஷன் தான் இதுக்குரிய ஆன்சர். 45th, DAS is a process by which the prokaryotes are cut off from the tapeworm. Answer apolysis. ஓகேவா, apolysis is the process by which the prokaryotes are cut off from the tapeworm. Next 46, DAS is a union of two individuals of the same species. A syngamy, B conjugation, C autogamy, D hologamy. Answer conjugation. Conjugation is the union of two individuals of the same species. 47, conjugation is seen in all the above. வாட்டிசெல்லாலையும் பார்க்கலாம், பாரமீசியம்லையும் பார்ப்போம், பாக்டீரியாலையும் பார்ப்போம். இதுக்குரிய ஆன்சர் ஆல் த அபோவ். 47th. நெக்ஸ்ட் 48, ஆல் த ஃபாலோயிங் அனிமல்ஸ் ஆர் கண்டினியூஸ் ப்ரீடர் எக்ஸப்ட் ஃப்ராக் தான் இதுக்குரிய ஆன்சர். அனிபீஸ், பவுல்ட்ரி, ரேபிட்ஸ் இதெல்லாமே கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ். ஃப்ராக்ன்றது ஒன் டைப் ஆஃப் சீசனல் ப்ரீடர்ஸ் தான். இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் 49, pathogenesis was first discovered by. Answer சார்லஸ் பொன்னட். சார்லஸ் பொன்னட் தான் ஃபஸ்ட்டு pathogenesis டிஸ்கவர் பண்ணார். நெக்ஸ்ட் 15th ஒன்வர்ட், DAS லீட்ஸ் டு ஜெனட்டிக் வேரியேஷன். எது ஜெனட்டிக் வேரியேஷனை உண்டாக்குது? ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பி சிங்காமி, சி காஞ்சுகேஷன், டி ஆட்டோகமி. ஆன்சர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் லீட்ஸ் டு ஜெனட்டிக் வேரியேஷன். ஜெனட்டிக் வேரியேஷனை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் உண்டாக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.